ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தொடர்ந்து தாமதமாக செல்வதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் ஆளுநர் தமிழிசை முதல்வர் ரங்கசாமி இடையே பனிப்போர் நிலவி வருகிறது. இது தொடர்பாக அண்மையில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுவையில் முதலமைச்சருக்கு போதிய அதிகாரம் இல்லை என்பதால் புதுச்சேரியை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்றார். இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்திற்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி 2 மணி நேரம் தாமதமாக சென்றார். இதனை ஆளுநர் தமிழிசை நேரடியாகவே முதலமைச்சர் ரங்கசாமியிடம் குறிப்பிட்டார். இந்நிலையில் வியாழக்கிழமை ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி காலை 10:30 மணிக்கு ஆளுநர் மாளிகைக்கு சென்றார். இதனால் சுமார் 2.5 மணி நேரம் ஆளுநர் தமிழிசை மற்றும் அதிகாரிகள் முதலமைச்சருக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் ஆளுநர் முதல்வர் இடையிலான மோதல் போக்கு புதுவையிலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திருப்பூரில் நவீன வசதிகளுடன் கூடிய விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணிகள் 60% நிறைவடைந்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் திருப்பூர் தெற்கு எம்எல்ஏ செல்வராஜ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் 1500 பேர் அமரும் வசதி கொண்ட பார்வையாளர்கள் அரங்கம் ஏப்ரலில் திறந்து வைக்கப்படும் என்றும் கூறினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கபடி மற்றும் சிலம்பம் ஆகிய விளையாட்டுகளை உள்ளடக்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் ஜூன் மாதத்திற்குள் நடத்தி முடிக்கப்படும் என்பதை இந்த பேரவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், திமுக அரசு பொறுப்பேற்ற 1.5 ஆண்டுகளில் செஸ் ஒலிம்பியாட், சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டினார். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய மற்றொரு கோரிக்கையான உலகக்கோப்பை கபடி போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்துவது குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா